ஈஷாய நமக. முருகாசரணம். இன்று சித்திரை மாத ஏகாதேசி. இதன் மகத்துவம் என்ன? வாங்க இப்பதிவில் சிந்திக்கலாம். பௌர்ணமி விரதம், அமாவாசை விரதம், சஷ்டி விரதம் என பல வகையான விரதங்கள் உள்ளது. ஆனால் ஏகாதேசி விரதத்துக்கு தனித்துவமான மகத்துவம் உண்டு. ஏகாதேசி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும். இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன. மாதந்தோறும் வளர்ப்பிறையில் ஒரு ஏகாதேசியும் தேய்பிறையில் ஒரு ஏகாதேசியும் வரும். ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. ஒவ்வொரு ஏகாதேசியும் ஒவ்வொரு பலனை வழங்கினாலும் வைகுண்ட பதவிக்கு வழிவகுக்கும் என்பதே சிறப்பு வாய்ந்ததாகும். அதன்படி சித்திரை மாதத்தில் வரும் தேய்பிறை ஏகாதேசி பாபமோசினி ஏகாதேசி என்று அழைக்கப்படுகிறது. பாபமோசினி ஏகாதேசி புராணங்களின்படி மஞ்சுகோசா எனப்படும் தேவலோக பெண் மேதாவி முனிவரை காமவயப்படுத்தி அவரின் தவம் வெற்றி பெறுவதை தடுத்தாள். இந்த பாவச் செயல் காரணமாக மஞ்சுகோசா என்ற பெண் பல துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது. அப்போது அவள் சித்திரை மாதத்தில் வரும் தேய்பிறை ஏகாதேசி தினத்தில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு தனது பாவங்களை நீக்கி நற்பலன்களை அடைந்தாள். எனவேதான் இந்த சித்திரை தேய்பிறை ஏகாதேசி தினம் பாபமோசினி ஏகாதேசி விரதம் என்று அழைக்கப்படுகிறது. ஏகாதேசி விரதம். ஏகாதேசி விரதம் இருக்க விரும்புபவர்கள் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து விஷ்ணுவை நினைத்து தியானிக்க வேண்டும். ஏகாதேசி அன்று நாள் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி விரதம் இருப்பது நல்லது. உடல்நிலை சரியில்லாதவர்கள் மற்றும் வயோதிகம் காரணமாக பூர்ண உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பழங்கள், பால், தயிர் போன்றவற்றை பூஜையில் வைத்து இறைவனுக்கு படைத்து பின் பிரசாதமாக உண்ணலாம். இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சரஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாத ஸ்ருதி முதலியவற்றை ஓதுவதுமாக இருக்க வேண்டும். ஏகாதேசிக்கு அடுத்த நாளான துவாதசி அன்று காலையில் உணவு உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். இந்த ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் மறைந்த முன்னோர்களின் ஆசைகள் கிடைத்து ஈடுபடும் அனைத்து காரியங்களிலும் மகத்தான வெற்றிகளை பெற உதவும். பெருமாள் மற்றும் லட்சுமி தேவியின் அருள் கிடைத்து குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும். ஏகாதேசியின் விரத மகிமை. சிவபெருமான் ஒருமுறை பார்வதி தேவிக்கு ஏகாதேசி விரத மகிமையை எடுத்துச் சொன்னார். ஏகாதேசி விரதத்துக்கு பாவத்தை போக்கும் சக்தி உண்டு. அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஏகாதேசி விரதத்தால் பெற முடியும். 30 முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கும் விரதம் இது என்று விளக்கினார். உள்ளத்தின் பக்தி உணர்வுகளையும் உடலின் ஆரோக்கியத்தையும் இணைப்பது விரதம். இதனால் உள்ள தூய்மை, உடலின் தூய்மை முதலியான பலன்கள் கிடைக்கின்றன. எனவே ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் சகல விதமான சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள். ஏகாதேசி விரதத்தின் பலன்கள். நோய்கள் நீங்கி உடல் நலம் பெறும். பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். புத்திர பாக்கியம் கிடைக்கப் பெறும். ஒளிமயமான வாழ்வு அமையும். நன்றிகள் கோடி.